ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு தகவல்களும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம். ஏன்னா வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு இனிமையான இல்லறத்தை எப்படி நடத்துவது, அந்த இனிமையான இல்லறத்திற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக அதே நேரத்தில் நாகரிகமாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை ஒரு கல்வியாக, ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது இன்னைக்கு நிறைய பேருக்கு அவசியப்படுது. ஏன்னா பல பேர் எப்படி இல்லறத்தை சரியாக நடத்துவது, எவ்வளவு நேரம் நிகழ்த்துவது, நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்குண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் அவங்கள இல்லறத்தில் ஈடுபட வச்சு அவங்களால அதை சரியாக ஈடுபட முடியாமல் சில நேரங்களில் பிரிவு என்ற நிலைக்கு கூட அவங்க போயிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே முற்றிலுமாக மாறி நீண்ட நேர இல்லறத்தை எளிமையாக, அதுவும் இயற்கையான முறையில் எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு இந்த பொருளை மட்டும் உங்களுடைய வாயில் வைத்து கொண்டால் போதும். சரிங்களா? அதை பற்றி தான் நான் இப்போது பேச போகிறேன். அதுங்க, நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில மருத்துவங்களும் இருக்குது. ஆயுர்வேதிக்கில் இருக்குது, சித்தாவில் இருக்குது, நிறைய இதில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடணும்னு நினச்சா லேபன தைலம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதனுடைய குறிப்புகள் இருக்குது. சக்கிக்கல், கறி உப்பு, தேன் மொழுகு, பன்றி கொழுப்பு, பாம்பு சட்டம் ஆகியவற்றை கொம்பு தேன் விட்டு மெழுகு போல அரைத்து அதை புஜத்தில் தடவிக்கொண்டால் நீண்ட நேரம் இல்லறம் புரிந்தாலும் உங்களுக்கு வெளியேறாது அப்படின்னு சித்த நூல்கள் சொல்லுது. பார்த்தீங்கன்னா லேபன தைலம் அப்படின்ட்டு இதனோட பேர். அடுத்தது லேபன மணி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பாதரசம் இருக்கு இல்லையா, இதை முறையாக சுத்தி பண்ணி சரியாக அதற்குரிய மூலிகளை புடம் போட்டு எடுத்து அதை உங்களோட வாயில் வச்சுட்டு ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நீண்ட நேரம் ஈடுபடலாம். நீண்ட நேரம் வெளிவராமல் ஈடுபடலாம். அதிக நேரம் இல்லறம் கிடைக்க இந்த லேபனம் மணி என்ற விஷயமும் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் மன்னர்கள் இதை உபயோகப்படுத்தினாங்க. அப்புறம் பிற்காலங்களில் தங்க பஸ்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாப்புலராக போயிட்டு இருந்தது. இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறது சில தாதுக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இது பெரிய பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடியது. செல்வந்தர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இளமையை தக்க வச்சு வயோதிகத்தை தடுத்து நிறுத்தி நீண்ட நேரம் எனர்ஜியோட இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு இந்த தங்க பஸ்பம் பயன்படும். காலப்போக்கில் இந்த தங்க பஸ்பமும் நீங்கிடுச்சு. இந்த நட்ஸ் அப்படின்னு சொல்கிற பருப்பு வகைகள் வந்துச்சு. பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரியான பருப்புகளை சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக ஸ்டாமினாவை பெற்று அதன் மூலமாக நீண்ட நேரத்தில் ஈடுபட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் காலங்கள் போய் 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 இன்றைக்கி மருந்து மாத்திரையில் நிற்கிது. இயற்கையான முறையில் ஈடுபடுவதை தாண்டி இன்று செயற்கையான முறையில் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதன் மூலமாக ஈடுபடுவதற்குண்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக போய்கிட்டு இருக்கு.
சரிங்களா? ஸோ அந்த நிலை மாறணும். ஒன்றும் இல்லைங்க, விடியற் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம், அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த டைமிங்கில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். சரிங்களா? நார்மலாகவே ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அதிகமாக சுரக்கிற நேரம் இந்த விடியற்காலை நேரம், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம். பாருங்கள், விடியற்காலையில் ஆண்களினுடைய அந்த எழுச்சி நிலை நல்லா இருக்கும், உறுப்பு வந்து எழுச்சியாக நிற்கும். ஏன்னா டெஸ்டோஸ்டான் லெவல் வந்து அதிகமாக இருக்கிற அந்த டைமிங் அந்த விடியற்காலை நேரம். அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், பல ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சரியாக எழுச்சி அடைய மாட்டேங்குது, சரியாக எங்களால் ஈடுபட முடியல, நீண்ட நேரம் ஈடுபட முடியல, அதே மாதிரி சீக்கிரமாக வெளியேறிடுது, ஒரு எனர்ஜி இல்லை அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டைம் விடியற்காலையில் ஈடுபடுற மாதிரி பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விடியற்காலையில் ஈடுபடும் பொழுது இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். எந்த விதமான மருந்து மாத்திரைகளினுடைய துணையும் இல்லாமல் நேச்சுரலாக நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும். சரிங்களா? முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த குழந்தை வேண்டி முயற்சி செய்து கொண்டிருப்பவங்க விடியற்காலையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இல்லறத்தை நிகழ்த்த பாருங்கள். ஏன்னா அந்த டைமிங்கில் ஈடுபடும் பொழுது சீக்கிரமாக குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் ஆண்களினுடைய அந்த உயிரணுக்களோட கவுண்ட் வந்து அந்த ஹீட்டுனால குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அது வந்து குறையாமல் நல்ல ஒரு தக்க வைத்து நல்ல ஒரு நிலையில் கருமுட்டையாக சேருவதற்கு இந்த விடியற்காலை நேரத்தில் இல்லறம் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ விடியற்காலை நேரம்ங்கிறது மருந்து மாத்திரை இல்லாத இயற்கையான நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு உகந்த நேரமாக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பொருட்களை பயன்படுத்தலாம். அதாவது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், லேபன மணி அப்படின்ட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா? பாதரசத்தை வந்து முறையாக சுத்தி பண்ணி, ஏன்னா பாதரசம்ங்கிறது விஷத்தன்மையுடையது, நம்ம நார்மலாக எடுத்து அப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, உயிருக்கே ஆபத்து. அதை முறையாக சுத்தி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மணி இருக்கு இல்லையா, அது காலப்போக்கில் மருவி 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 சில வஸ்துக்களை நம்மளுடைய வாயில் வச்சுக்கிறதுனால, சாப்பிட்றதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்டாமினா கிடைக்கும். அந்த மணி யூஸ் பண்ணி கிடைக்கிற ஸ்டாமினா அளவுக்கு இங்கே உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு அந்த ஸ்டாமினாவை உங்களால் அடைய முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, அதாவது கருமிளகு, இங்கிலீஷில் பெப்பர் அப்படின்னு சொல்கிறது, அதீத காரத்தன்மை உடைய ஒரு பொருள். இந்த மிளகு அப்படிங்கும் போதுங்க, சொல்லணும்னா, ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம்னு சொல்லுவாங்க. அதாவது பகைவன் உணவில் ஏதாவது நச்சை கலந்து வச்சாலும் கூட ஒரு கை மிளகு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நச்சை கூட முறிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மிளகுல சக்தி இருக்கு. இந்த இந்த மிளகை வச்சு உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம். எப்படின்னா, ஒரு 4 மிளகு மட்டும் எடுத்துக்குவாங்க. இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த 4 மிளகு உங்களோட வாயில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கடி கடிச்சிட்டு அந்த காரம் லைட்டாக தலைக்கு ஏறணும். இந்த சமயத்தில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள். இல்லைன்னா அந்த 4 மிளகு வாயில் போட்டு நல்லா மென்று கடிச்சிட்டு நல்லா விழுங்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு கூட நீங்கள் ஈடுபடலாம். இந்த மிளகில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை, மிளகில் இருக்கக்கூடிய அந்த காரச்சுவை உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தும். உங்களுடைய அதீத உணர்வுகளை மட்டுப்படுத்தி
நீண்ட நேரம் நீங்கள் வந்து ஆக்டிவாக நல்ல ஸ்டாமினாவோட ஈடுபடுவதற்கு வழிவகை செய்யும். சரிங்களா? ஸோ வந்து இந்த மிளகு அப்படிங்கிற விஷயம் வந்து பயன்படும். ஸோ ஒரு 4 மிளகு ஆண்கள் வந்து இல்லறம் தொடங்கறதுக்கு முன்னாடி உங்களோட வாயில் போட்டு நல்லா மென்று தின்னு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு ஈடுபட்டு பாருங்க. நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க. இது வந்து ஒரு டிப்ஸ். ஓகேவா? 2வது, இந்த மிளகை போலவே பல பொருட்கள் இருக்கு. அதீத உணர்வுகளை, அதீத அந்த எண்ணங்களை மட்டுப்படுத்தி உங்களுக்கு ஈடுபடுறதுக்கு வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னங்க வெங்காயம் அப்படின்னு கேட்டால், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோலை நீக்கிடுங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு அந்த வெங்காயத்தை உங்களுடைய வாயில் வச்சுட்டு கடிச்சிட்டு அந்த காரத்தன்மை உங்களுடைய தலையில் கொஞ்சம் ஏறணும். சரிங்களா? அந்த 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 காரத்தன்மை, இந்த காரத்தன்மை உங்களோட தலையில் ஏறும்போது அதீத ஆசைகள், அதீத உணர்வுகளோடு நீங்கள் ஈடுபடுறது கொஞ்சம் தணிக்கப்பட்டு, எப்பயுமே நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடும் போது எக்ஸ்ட்ரீமலான அந்த உணர்வோடு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சீக்கிரமாக வெளியேறிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு அந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தை உங்களோட வாயில் வச்சுட்டு லைட்டாக கடிச்சிட்டு உமிழ்நீர் சுரந்ததுனால அதை வெளியில் துப்பிடலாம். ஈடுபட்டு முடித்த பிறகு நீங்கள் வெங்காயத்தையே வெளியே துப்பிடலாம். சரிங்களா? ஸோ அந்த வெங்காயத்தை வாயில் வச்சுட்டு கடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். ஃபஸ்ட்டு திங், அந்த உணர்வுகள் மட்டுப்படுத்தப்பட்டு நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க. 1. அதே மாதிரி உடல் ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும். அதிகப்படியான உடல் சூடு மட்டுப்படுத்தப்பட்டு பாடி ஹீட்டும் கண்ட்ரோலுக்கு வரும். இதன் மூலமாக உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். ஸோ இது ஒரு டிப்ஸ், அடிஷ்னல் டிப்ஸ். ஸோ இப்படி மிளகு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரியான இயற்கை கைமருந்து பொருட்கள் இருக்கும் பொழுது எதுக்காக நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறீங்க? அதுவும் உடலுக்கு தீங்கினை கொடுக்கக்கூடிய, சைடு எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளையே எடுத்து நீங்கள் பிரச்சனைகளை வாங்கிக்கிறீங்க. சில நேரங்களில் இந்த மருந்து மாத்திரைகளை இளைஞர்கள் எடுக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கிற பக்க விளைவுகளை தெரியாமல் எடுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமான விஷயம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து மாத்திரைகளை நீங்கள் உள்ளுக்கு எடுக்கும் பொழுது அதில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நாள் ஆக ஆக டோஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு மாத்திரை எடுக்கிறீங்கன்னா அதையே நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. நாட்கள் ஆக ஆக ஒரு மாத்திரைங்கிறது 2 மாத்திரையாகும், 3, இப்படி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அந்த மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ அந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடாம உங்களால் இல்லறத்தில் நல்லா ஸ்டாண்டர்டாக ஈடுபடவே முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். அதனால் மருந்து மாத்திரை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. சில நேரங்களில் மருந்து மாத்திரைகள் மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படும். சுகர், பிபி இந்த 2 கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சில நேரங்களில் இந்த ஆண்மையில் அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவங்க சுகர், பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அன்கண்ட்ரோலபுளாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது எங்களுடைய ஆண்மையில் தான். சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் மருந்து மாத்திரைகளை தற்காலிகமாக மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணுவாங்க. அது கூட ரெகுலர் கிடையாது. தற்காலிகமாக மருந்து மாத்திரைகளே சாப்பிட வச்சு அதை வந்து கொஞ்ச நாள் சாப்பிட வச்சு அதனோட பவர்லேயே கண்டினியூஸாக ஈடுபடுற மாதிரி வைப்பாங்க. சுகரு, பிபியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டால் போதும். சரிங்களா? சில நேரங்களில் மருத்துவ ஆலோசனையின் படி மருந்துகள் சாப்பிட்ற மாதிரி. மற்றபடி இளைஞர்கள் வந்து அவங்களாவே முன் வந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டாம்.
கைமருந்து மிளகு, வெங்காயம் இதுவே போதும். இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் ஈடுபடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பல ஆண்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்து விட்டு இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்க. உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இது வந்து பல பேருக்கு தெரியாது. பல ஆண்கள் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், ஆமாம். அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு என்ன உதவுது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய அந்த ஹீட், உடல் சூடு. அதிகமான உடல் சூடு உங்களுக்கு விரைவாக உச்சத்தை அடைய வச்சிடும். ஆண்களுக்கு அதிகமான உடல் சூடு சீக்கிரமா வெளியேற வச்சிரும். பல ஆண்கள் சொல்லுவாங்க, எனக்கு சீக்கிரமா வெளியேறிச்சிங்க, வச்ச உடனே வெளியேறிச்சிங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, உடல் சூடு அதிகமாக இருக்கு. பாடி ஹீட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம். இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. பால், இந்த ஒரு டம்ளர் பசும்பால் குடித்தா கூட இந்த ஹீட்லாம் தணிஞ்சிரும். வெந்தய குடிநீர் குடித்தா ஹீட்டு தணிஞ்சிரும். ஜீரக குடிநீர், இளநீர், இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் கூட அந்த நேரத்துக்கு சட்டுன்னு இதை நம்ம செய்ய முடியாது. இப்போ ஒரு இளநீ குடிங்க அப்படின்னா இரவு டைமில் நம்ம போயிட்டு இளநீ குடிக்க முடியுமா? சளி தொந்தரவு உண்டு, அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, வெது வெதுப்பான தண்ணீரில் குளிப்பது. ஆண்கள் வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்துவிட்டு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் 100% உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். ஏன்னா இந்த வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் குளிக்கிறதின் மூலமாக பாடி ஹீட் அழகாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த பாடி ஹீட் அழகாக கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நீண்ட நேரம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுடைய அந்த உச்சம் அடையக்கூடிய நேரமும் அதிகமாகும். நீண்ட நேரமும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன்று. அடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கு. இது வந்து ஆண்களுக்கு வந்து நாம் சொல்லுவோம். பட் இது ஃபஸ்ட்டு விஷயத்துலையே உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மேபி ஃபெயிலியர் ஆகலாம். பட் கண்டினியூவாக அதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா, ஆண்கள் வந்து ஈடுபடும்போது அவங்களுக்கு உச்சம் அடைகிற அந்த ஃபீல் வரும் பொழுது, அதாவது அவங்களுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது டக்குன்னு வெளியே எடுத்துட்டு முன்னாடி இருக்க அந்த நுனி மொட்டு அதை லைட்டாக நசுக்கி விட்டுட்டு, நுனி மொட்டை லைட்டாக நசுக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈடுபட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஈடுபடலாம். இது ஒரு டெக்னிக்கு. பட் ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அந்த வர மாதிரி உணர்வு ஏற்படும் போது நீங்கள் டக்குன்னு எடுத்துடணும். கரெக்டாக அந்த நுனிமொட்டை லைட்டாக நசுக்கி விடணும். கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு ஆசை வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஈடுபடணும். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ்ங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு இது அப்ளை ஆகாமல் கூட போயிடலாம். பட் ஒரு 4-5 தாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்னிக்காக யூஸ் ஆகும். ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாலும் உங்களால் நீண்ட நேரம் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு 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 ஒரு
10 நிமிஷம் ஈடுபடுறவங்க இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி 20 நிமிஷம் 30 நிமிஷம் தாராளமாக ஈடுபடலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களுக்காக நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.